ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி மிளகா கிள்ளி சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் பருப்பை 2 தடவை கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 5 பல் பூண்டை உரித்து போட்டுக்கிட்டேன். தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பருப்பு நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ தாளிப்புக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவு போட்டு அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாவை கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் நம்ம வேக வச்ச பருப்பை அதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததும் நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான மிளகா கிள்ளி சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் தண்ணியாக தான் இருக்கணும். காய் போட்டு நம்ம வச்சோன்னா தான் அது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த மிளகா கிள்ளி சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். இதை நான் குக்கரில் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தோல்லாம் உரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பொரிஞ்ச உடனே நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அந்த பச்சை வாசனைலாம் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் போட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா கருக்கிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலர்னிங்கன்னா மசாலாலாம் அதில் இறங்கிடும். நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம எலுமிச்சை பழத்தை பாதி பிழிஞ்சு விட்டு ஒரு கலரி இறக்கணுன்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இடிச்ச மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.